அன்பான டான் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் ஒரு கதைவழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் எமது வாழ்க்கையில் சுயநலமாக இருக்கவே கூடாது, பொதுநலம் வாழ்க்கையில் வேண்டும். அதற்கு ஒரு சிறிய கதை. மனிதன் நாகரிகம் தோன்ற முன்னம் ஒரு குதிரை ஒன்று காட்டில் அழகாக உலாவி திரிந்தது. இந்த காட்டில் பசுமையான புற்கள், அழகான நீரோடைகள், நல்ல தண்ணீர் எல்லாம் கிடைத்தபடியினால் குதிரை நன்றாக சாப்பிட்டு கொழுகொழுவென கொழுத்திருந்தது. ஆனால் அந்த குதிரைக்கு நிறைய சுயநலம். அந்த காட்டு பிரதேசத்தில் வேறேனும் விலங்குகள் வந்தால் அடித்து துரத்திவிடும். தான் மட்டும் அந்த காட்டில் வாழ வேண்டும், தான் மட்டுமே சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தது. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு மான்கள் கூட்டம் கூட்டமாக அந்த பிரதேசத்துக்கு படையெடுத்து வந்தது. இந்த குதிரையோ மான்களை கண்டவுடன் அதட்டியது, பெருட்டியது, இங்கிருந்து ஓடிவிட வேண்டும். என்னவோ எல்லாம் செய்து பார்த்தது. ஆனால் மான்கள் அசையவே இல்லை. அந்த இடத்தை மான்கள் மிகவும் அழகாக ஆக்கிரமித்து கொண்டு தங்கள் குட்டிகளோடு சந்தோஷமாக வாழத் தொடங்கியது. ஆனால் குதிரைக்கு பொறுக்க முடியவில்லை. குதிரை சற்று தூரம் சென்று ஒரு மனிதனை கண்டது. இந்த மனிதனிடம் உதவி கேட்கலாம் என்று சென்று அந்த மனிதனை கேட்டது, எனக்கு ஒரு உதவி வேண்டும். மனிதன் சொன்னான், உனக்கு உதவி செய்வதால் எனக்கு எந்த லாபமும் இல்லை, ஏன் நான் உதவி செய்ய வேண்டும்? அதற்கு பதிலாக குதிரை கூறியது, நீ எனக்கு உதவி செய்தால் என் முதுகில் ஏறி காலம்பூராகவும் நீ சவாரி செய்யலாம், நன்றாக இருக்கும், என்னையே நான் உனக்காக அர்ப்பணிக்கின்றேன் என்று கூறியது. மனிதன் அதற்கு தலையாட்டியவாறு குதிரையின் முதுகில் ஏறி அமர்ந்தான். குதிரை ஒரு கடிவாளத்தை கொடுத்து அதிலிருந்து தன்னை ஆட்சி செய்து பயணம் செய்ய உந்தியது. இப்போது மனிதன் குதிரை சவாரியை கண்டுவிட்டான். மிகவும் நன்றாக இருந்தது. குதிரைக்கு மீது ஏறி சவாரி செய்தது மட்டுமல்லாமல் குதிரையை அதட்டி கட்டுப்படுத்த தொடங்கினான். குதிரையோ மிரண்டது, தன்னை விடுவிக்குமாறு கெஞ்சியது. மனிதன் குதிரை மீது இனிமே காணத் தொடங்கினான். இந்த குதிரையை அப்படியே தனது கிராமத்துக்கும் ஓட்டி சென்றான். குதிரை நியாயம் கேட்டது, நீ இவ்வாறு செய்வது சரியா? நான் மான்களை துரத்துவதற்காகவே என் மீது அமர்ந்து சமாரி செய்ய சொன்னேன். ஆனால் நீ மான்களை துரத்தவும் இல்லை, இந்த காட்டிலிருந்து என்னை பிரித்து கொண்டு வந்தது மட்டுமல்லாமல் என்னை துன்புறுத்துகின்றாய். மனிதன் சொன்னான், நீ எனக்கு பயணத்துக்கு நல்ல ஏற்ற மிருகம், அதைவிட உன் மீது பயணம் செய்வது மனதுக்கு நன்றாக பிடித்ததோடு மட்டுமல்லாமல் இலகுவாகவும் காணப்படுகின்றது. இந்த மனிதன் குதிரையை மிரட்டி தன்னுடைய பயணத்துக்கெல்லாம் ஈடுபடுத்தினான். இந்த குதிரை வாயில் நுரை தள்ளி மிகவும் கடினமான வேலைகளை தன்னுடைய பயணத்துக்கு, மனிதனுடைய பயணத்துக்கு மிகவும் வேகமாக உதவியதோடு மட்டுமல்லாமல் கஷ்டப்படுத்து. இப்போது குதிரைக்கு ஒன்று புரிந்தது, தான் அந்த காட்டில் மான்களுடன் சந்தோஷமாக வாழ்ந்திருக்கலாம், விட்டு கொடுத்து சுயநலம் இல்லாமல் வாழ்ந்திருக்கலாம் என்ற கசப்பான உண்மை அப்போதுதான் குதிரைக்கு விளங்கியது. இந்த கதையில் இருந்து என்ன பாடம் நமக்கு கிடைக்கின்றது என்றால், இன்று நிறைய பேர் சுயநலமான எண்ணத்துடன் சுயநலமாக வாழ்கின்றோம். எது எடுத்தாலும் எனக்குத்தான், என்ன கிடைத்தாலும் எனக்குத்தான், நான் தான் வாழ வேண்டும், நான் தான் படிக்க வேண்டும், எனக்குத்தான், நான் எனக்கு என்ற எண்ணத்துடன் சுயநலமாக வாழ்கின்றோம். சுயநலம் கட்டாயம் ஒரு அழிவில் தான் கொண்டு சென்று விடும். நாம் வாழும்போது பொதுநலமாக வாழ வேண்டும். நாம் வாழ்வது மட்டுமல்லாமல் மற்றவர்கள் வாழ இடமளிக்க வேண்டும். அதைத்தான் இந்த குதிரையினது கதை சுட்டி நிற்கின்றது. மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் ஜீவனா. நன்றி, வணக்கம்.